அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அஷ்டமசனியின் ஆதிக்கமும் வீழக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் குரு வலம் வருவது, அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரமாக பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் முழு சுப கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் தற்போது வலம் வருவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் நீங்கள் கனவில் கண்டவை எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாக பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக கிடைக்குங்க. ஏனென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய இலக்கு மிக பெரிதாக இருந்தாலும் அதை அடையக்கூடிய வழியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைய வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்கிறபடியே நல்ல வரன் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என கனவு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இதுபோன்று எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும், உங்களுடைய ஏக்கங்களாக இருந்தாலும், கனவுகளாகவும் லட்சியங்களாகவும் இருந்தாலும் உறுதியாக லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தான் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக 3, 5, 7 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குறிப்பாக குரு பகவான் 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையாக வெற்றிக்கு உரித்தான சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் உறுதியாக வெற்றி பெறுவதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான முதன்மையான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகுங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய நிகழ்வுகளில் ஏற்பட்ட
தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபமும் மனசங்கடமும் விலகி உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தான பார்வை வலுப்படுத்துவதால் உறுதியாக காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் என மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் மங்கள ஓசை உறுதியாக அஷ்டமசனி விலகக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கேட்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் மேற்கொள்ள முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியமும் புத்திரக்காரகரான குருவின் அமைப்பால் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை 9ஆம் பார்வை பாக்கியஸ்தான பார்வையாக 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே 9ஆம் பார்வையாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையில நீங்கள் திட்டமிட்ட பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அஷ்டமசனி விலகக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான காரியங்களிலும் இனி வெற்றி வாய்ப்பை நோக்கி பயணிப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு சுபபலம் பெற்று லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் அமர்வது அனைத்து வகையான இடர்பாடுகளையும் தடை தாமதங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு முதன்மையாக வழி செய்யக்கூடிய யோகத்தையும் இல்லத்தில் பெரிய அளவுல செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தடையில் இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்துல நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் தற்போது அவை உங்களை தேடி விரைவில் வருவதற்கான யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் முடிக்க முடியாமல் இருந்த உத்தியோகம் சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் நினைத்தபடியே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம், நிரந்தர வேலை வாய்ப்பு என பல நல்ல மாற்றம் உங்களை தேடி வருகிறது. பணி சுமையாக இல்லாமல் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமைய போவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிதி சார்ந்த ஒப்பந்தங்கள் போன்றவை மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எந்த பயணங்களை மேற்கொண்டாலும் அவை லாபம் நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக 9இல் உச்சம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் குரு பகவான் லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்க போகிறது. புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் சாதகமாக அமைவதோடு அபரிவிதமான வளர்ச்சிக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகள் மேம்படுத்துவதற்கான யோகத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம்
முன்னேற்றம் உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதும் சுக்கிரன் உச்சம் பெற்று 9 சஞ்சரிப்பதும் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் சற்று கூடுதலான நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கடகராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது. திருமணம், புத்திரபாகியம் என எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக கைகூடும். குடும்பத்தில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ரெட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை கடகராசிக்கார பெண்மணிகள் அள்ளி கொடுக்கின்றனர். அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகள், தடைதாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், சறுக்கல்களை சந்தித்த சூழலில் அவை அனைத்தையும் சரி செய்து முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பாக அமையும். உயர்கல்வியும் நீங்கள் நினைத்தபடி சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்றவை மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகள் நேரடியாக உங்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் கால்நடை வளர்ப்பிலும் அசுர முன்னேற்ற வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கைகூடும் அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமையும்.